ஒரு சின்ன பையன் எதையோ திருடிட்டான்னு சொல்லி இந்த லேடி அவனை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்து அவனை அடிக்கிறாங்க. என்னடா திருடினன்னு கேட்டா மருந்து. அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க காசு இல்லை, அதனால வேற வழியே இல்லாம மருந்து திருடியிருப்பான். இதெல்லாம் பார்த்த ஒரு ஹோட்டல்காரர் அவனுக்கு அந்த மருந்தெல்லாம் வாங்கி தந்து ஒரு வெட் சூப்பும் கொடுத்து விடுறாரு. அப்படியே 30 வருஷம் ஓடிடுச்சு. ஆனாலும் இவர் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றத நிப்பாட்டல. ஒரு நாள் சடனா மயங்கி கீழே விழுந்துடுறாரு. தலையில பலமா அடிபட்டுருச்சு. அவரோட பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா. ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் கையில் அவ்வளோ காசு இல்லை. இவளும் அவளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அப்பா ஆப்ரேஷனுக்கு காசு கேட்குறா. ஊருக்கே ஹெல்ப் பண்ணவர், ஆனால் அவருக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரல. வேற வழியே இல்லாமல் ஹோட்டலில் விற்க முடிவு பண்ணிட்டா. ஆனால் ஹோட்டலில் வாங்க யாருமே வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பா பக்கத்தில் படுத்து அழுதுட்டு இருந்தவ அப்படியே அசந்து தூங்கிடுறா. விடிஞ்சு பார்த்தா கையில் இருந்த பில் அமௌண்ட் 0ன்னு போட்டிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்தும் வெட் சூப்பும் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அவர் ஹெல்ப் பண்ண அந்த சின்ன பையன்தான் இன்னைக்கு இவரோட உயிரை காப்பாற்ற போராடுற டாக்டர். ஃப்ரீயாகவே ஆப்ரேஷன் பண்ணி அவர் உயிரையும் காப்பாற்றிடுறாரு. அன்னைக்கு இவர் எதிர்பார்க்காம செஞ்ச உதவி இன்னைக்கு இவரோட உயிரை காப்பாத்திருக்கு. எதிர்பார்க்காம செய்யற உதவிக்கு எப்பவுமே பலனுண்டு. இத்தனை வருஷம் ஆனாலும் தன் நன்றியை மறக்காத டாக்டர் ரொம்பவே கிரேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.